கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கிற சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் தான் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸு. ஸோ இந்த வீடியோவில் ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பற்றின ஒரு டீடைல்டு இன்ட்ரொடக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா என்ன? A company may buy all or majority shares of another company in order to எந்த நோக்கத்துக்காக? அதாவது ஒரு கம்பெனி மே பை ஆல் ஆர் மெஜாரிட்டி ஷேர்ஸ், அதாவது இன்னொரு கம்பெனியை வாங்கலாம். அப்படி வாங்குறப்ப அந்த கம்பெனியோட மொத்த ஷேர்ஸையும் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸை வாங்கலாம். இப்படி வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு கம்பெனியை நிறையா ஷேர் வச்சுருக்கிற கம்பெனியால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம், ஓட்டிங் பவர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி கண்ட்ரோலிங் பர்பஸ்க்காக தான் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ இங்கே த கம்பெனி பை மோர் தென் 50% ஷேர்ஸ். அப்போ எந்த ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் 50%க்கு மேலே ஷேரை வாங்குகிறாங்களோ, அப்படி 50%க்கு மேலே ஷேர் வாங்கியிருக்கிற அந்த கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி. அப்போ எந்த கம்பெனியில் நான் மோர் தென் 50% ஷேர் வச்சுருக்கனோ நான் ஹோல்டிங் கம்பெனி. அப்போ அதை தாண்டி மீத இருக்கிற ஷேர் வச்சுருக்கிற அந்த கம்பெனி என்னோட சப்சிடரி கம்பெனி. எக்ஸாம்பிள், நான் உங்கள் கம்பெனியில் ஒரு 60% ஷேரை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, ஸோ மெஜாரிட்டி ஷேர் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்குது. ஸோ மோர் தென் 50%ன்னு பார்க்குறப்ப என்கிட்ட 60% ஆஃப் த ஷேர்ஸ் இருக்குது. அப்போ உங்ககிட்ட 40% ஷேர்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர் என்கிட்ட இருக்கிறதுனால நான் உங்களோட ஹோல்டிங் கம்பெனி, நீங்கள் என்னோட சப்சிடரி கம்பெனி. ஓகே, பட் இங்கே சப்சிடரி கம்பெனி கேல்குலேஷனை பொறுத்தவரையில் இங்கே சப்சிடரி கம்பெனிங்கிற பேரை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம். அதுக்காக புதுசாக ஒரு பேரை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த சப்சிடரி கம்பெனியோட கேல்குலேஷனில் வரக்கூடிய எல்லாத்தையுமே மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுங்கிற கேல்குலேஷனில் தான் நாம் போடணும். அப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் யாரோடது அப்படின்னா சப்சிடரி கம்பெனியோடது தான். ஓகே, ஸோ இங்கே நாம் மேஜரான கேல்குலேஷனில் ஃபைனலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். அதாவது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எ சிங்கிள் பேலன்ஸ் ஷீட் பை, அதாவது அதாவது ரெண்டு ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட்னு தனித்தனியாக இருக்கும். அதாவது ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி பேலன்ஸ் ஷீட் செப்பரேட்டாக இருக்கும். அதை கம்பைன் பண்ணி ஒரு புது பேலன்ஸ் ஷீட் சிங்கிள் பேலன்ஸ் ஷீட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கம்பைனிங் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்பியரிங் இன் த செப்பரேட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி. ஓகே, தென் ஸோ இதில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை ஆட் பண்ணுறதுல சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் எடுக்கணும், எதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ரீவியஸ் பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்? ஒரு ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் தனித்தனியாக இருக்கும்னு சொன்னல, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். The following are the balances of a H Limited and its subsidiary company S Limited. ஸோ ஹெச்ங்கிறது ஹோல்டிங் கம்பெனி, எஸ் அப்படிங்கிறது சப்சிடரி கம்பெனி. இப்படி தான் ஒரு சம்மு உனக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷனை ஸ்கிப் பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷனை கேல்குலேஷனில் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அசட் சைடை பொறுத்தவரையில் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஸ் லிமிடெட் இருக்குல்ல, சப்சிடரி கம்பெனியில் ஹோல்டிங் கம்பெனி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையுமே டைரெக்டாக ஆட் பண்ணி எழுதிட வேண்டியதான். இப்போ ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டின்னு ஹெட்டிங் போட்டு ஹெச் லிமிடெட் எஸ் லிமிடெட், ஸோ 1,50,000 1 lakh ஹெச் லிமிடெடுக்கு, எஸ் லிமிடெடுக்கு 50,000. ஸோ அதோடைய டோட்டலை 1,50,000ன்னு எழுதணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்டாக் ஹெச் லிமிடெடுக்கு 60,000 இருக்குது, எஸ் லிமிடெடுக்கு 40,000 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 60,000, நெக்ஸ்ட் எஸ் லிமிடெட் 40,000, டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் 1 lakhன்னு எழுதணும். இப்படி தான்
புதுசாக நாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ அசட் சைடில் எப்படியெல்லாம் ஆட் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர மீதி இருக்கிற எல்லா அசட், இங்கே ஃபிக்ஸட் அசட், கரண்ட் அசட், அப்படிலாம் வந்து இது எடுக்கணுமா வேண்டாமா அப்படிலாம் பார்க்க வேண்டாம். எல்லா அசட்டையும் எடுக்கணும். ஓகே, பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணணும். இவ்வளோ தான் அசட் சைடில். லைபிலிட்டி சைடை பொறுத்த வரையில் என்ன இருக்கும் அப்படின்னா, லைபிலிட்டி சைடில் எஸ் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் எடுக்கக்கூடாது, ரிசர்வ் எடுக்கக்கூடாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கக்கூடாது. அப்போ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஹெச் லிமிட்டடோட ஷேர் கேபிட்டல் எடுத்துக்கிடணும், ரிசர்வ் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும். எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி அப்படிங்கிறது கரண்ட் லைபிலிட்டி தான். அப்போ இங்கே எப்படி அசட்டை ஹெச்சையும் எஸ்ஸையும் ஆட் பண்ணி போட்டோமோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸை டைரெக்டாக ஆட் பண்ணி போட்ட வேண்டியதான். அப்போ கிரெடிட்டார்னு போட்டு ஹெச் லிமிட்டட் 20,000, எஸ் லிமிட்டட் 10,000, அப்போ டோட்டல் அவுட்டர் காலத்தில் 30,000 எழுதணும். பில்ஸ் பேயபிளும் ஒரு கரண்ட் லைபிலிட்டி தான். ஸோ அசட்ஸு எல்லா அசட்டையும் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். சப்சிடரி கம்பெனியோடதும் ஹோல்டிங் கம்பெனியோடதும் எதை ஸ்கிப் பண்ண சொல்லியிருந்தேன், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்பியரிங் ஆன் த அசட் சைட் த ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி பேலன்ஸ் ஷீட்டில் ஆல் எக்ஸ்டர்னல் கரண்ட் லைபிலிட்டியை பொறுத்தவரையில் எக்ஸ்டர்னல் கரண்ட் லைபிலிட்டி டைரெக்டாகவே ஆட் பண்ணிடலாம். பட் எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா, சப்சிடரி கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் எடுக்கக்கூடாது சொல்லியிருந்தேன். ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அக்குமுலேட்டட் லாஸஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே ஆட் பண்ணி போடக்கூடாது. இதை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். will not be shown in the consolidated balance sheet. இதை consolidated balance sheetல காமிக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னால் என்ன? அதாவது ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஒரு சப்சிடரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால இந்த ஹோல்டிங் கம்பெனிக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்டில் ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல். இப்போ நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒரு 70% அந்த கம்பெனியில் ஒரு 1 lakh ஷேர் இருக்குது அப்படின்னா, நான் 70% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ இதில் 70,000 அப்படிங்கிறது எனக்கு ஷேர் கேபிட்டலாக கிடச்சிரும். ஏற்கனவே அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற ப்ராஃபிட் ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா, இந்த 50,000லேயும் ஹோல்டிங் கம்பெனிக்கு 70% இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோட எடுத்துக்கணும். ஓகே, அப்போ இங்கே ஒரு 35,000 கிடைக்கிது. இப்படியே அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற ரிசர்வ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் நான் இப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். அப்படி ஆட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த கம்பெனியை வாங்குறதுனால எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டுங்கிறது 5 lakhs. பட் அந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 5 லட்ச ரூபா வேல்யூவில் உள்ள ஒரு பிஸ்னஸுக்காக நான் 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ எக்ஸ்ட்ரா தானே நான் இந்த கம்பெனிக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா 2 lakhs எதுக்காக அப்படின்னா, அது அந்த கம்பெனியோட குட்வில்காக. ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். எதோட கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை நான் வாங்குறதுனால, அந்த பிஸ்னஸை நான் எடுக்கிறதுனால கிடைக்கிற ப்ராஃபிட்டோட நான் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, அது நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தால் குட்வில், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் கம்மியாக இருந்தால், அந்த பிஸ்னஸுடைய வேல்யூ 8 lakhs, ஆனால் நான் பே பண்ணுறது 6 lakhs 50,000 தான் பே பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே என்னோடய கேபிட்டல் ரிசர்வ் ஆகுது. அதனால் இதுக்கு நான் கொடுக்குற பேர் கேபிட்டல் ரிசர்வ். ஓகே, குட்வில்லாக இருந்தால் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காமிக்கணும். கேபிட்டல் ரிசர்வாக இருந்தால் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் ஷோ பண்ணணும். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கால்குலேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காகனா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு. தென் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சப்சிடரி கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ஷேருடைய டோட்டல் அமௌண்ட்டு தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ யார் எந்த ஒரு கம்பெனியோட இன்னொருத்தருடைய கண்ட்ரோலில் ரன் ஆகக்கூடிய ஒரு கம்பெனியோடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ 70% அவன் எடுத்துட்டான் அப்படின்னா 30% தான் சப்சிடரி கம்பெனியில் இருக்குது அப்படின்னா, அப்போ 30% ஷேர் கேபிட்டல், 30% ப்ராஃபிட்டு, இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அமௌண்ட்டு, ரிசர்வ், இதெல்லாம் ஆட் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டு தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நாம் வந்து ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் பார்க்கும்போது இன்னும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.